Hey guys, இந்த வீடியோவில் நம்ம உங்கள் கம்ப்யூட்டரோட ஸ்பீட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்கள் ரேமை வந்து ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ரேமை எப்படிலாம் ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ட்விக்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேமை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெஜெடிட்டில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரெஜெடிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரெஜெடிட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற பாத்தை வந்து ட்ராவல்ஸ் பண்ணி நீங்கள் முதல்ல இந்த பாத்துக்குள்ளே போயிருங்க. ஸோ இந்த பாத் பார்த்தீங்கன்னா ஹெச்கி லோக்கல் மிஷின் அப்படின்றதுக்குள்ளே சிஸ்டம் அப்படின்ற ஃபோல்டரை சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த சிஸ்டம்ன்ற ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் செட் 001 அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா சர்வீசஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது இந்த சர்வீசஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா NDU அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. இந்த ஃபோல்டர் நான் கொஞ்சம் மேலே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஸோ NDU இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு கீழே ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு டிவேர்ட் இருக்கும். ஸோ இந்த டிவேர்டை தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிவேர்டை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் டிவேர்டோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேல்யூ என்ன செட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 4 செட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட்டோட டிவேர்ட் வேல்யூவை 4ன்னு செட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மறுபடியும் NDU மாதிரியே இன்னொரு ஃபோல்டர் நல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். NULL நல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டும் அதே தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது ஸ்டார்ட் அப்படின்ற டிவேர்டை சூஸ் பண்ணி அதோட வேல்யூவை வந்து 4 அப்படின்னு சொல்லி செட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே நம்ம இப்போ பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்ததாக ரெஜிஸ்ட்ரியில் என்ன சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். அப்படியே ஒரு 2 ஸ்டெப் பேக் வந்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டம் ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் கண்ட்ரோல் செட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த பாத்துக்குள்ளே போயிட்டு முதல்ல இருக்க அந்த கண்ட்ரோல் அப்படின்ற ஃபோல்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கண்ட்ரோல் ஃபோல்டருக்குள்ளே செஷன் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ முதல்ல நம்ம அந்த செஷன் மேனேஜரை ஃபைன் பண்ணி அதை வந்து கொஞ்சம் மேலே ஸ்க்ரால் பண்ணி வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் அந்த செஷன் மேனேஜர். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே ஒரு டிவேர்ட் இருக்கும். அதாவது ClearPageFile ஆஃப்டர் ஷட்டவுன் ஆர் ClearPageFile அட் ஷட்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி இதோட வேல்யூவை வந்து நம்ம 1 அப்படின்னு சொல்லி செட் பண்ண போகிறோம். இந்த 3 ரெஜிஸ்ட்ரி சேஞ்சஸை மேஜராக பண்ணிட்டாலே போதும். மேக்ஸிமம் நம்ம ரேம் வந்து தேவையில்லாமல் யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்காது. அதோட தேவையில்லாமல் ரேம் மெமரி வந்து லீக் ஆகிட்டு இருக்காது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கேஷ் ஆன ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம இப்போ டெலிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ரன் கமாண்ட்குள்ளே போயிட்டு நம்ம வந்து clean mgr அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கிளீனர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கிளீனரில் வந்து சி ட்ரைவை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா சி ட்ரைவில் எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம ஓகே ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓகே ப்ரெஸ் பண்ணோன்னா அதை வந்து ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்கேனிங் முடிஞ்சோன்னா நம்மளுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது எப்படி இருக்கும்னு இப்போ இது மாதிரி தான் ஒரு ஸ்கேன் ஓடும். ஸோ இந்த ஸ்கேன் முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து சி ட்ரைவில் இருக்க டெலிட் பண்ணக்கூடிய பாசிபிளான ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் எந்தெந்த ஃபைல்ஸ் எல்லாம் அதிக ஸ்டோரேஜ் எடுத்திருக்கு, எந்தெந்த ஃபைல்ஸோட சைஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்கோ அது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இதில் இருக்க எல்லா ஃபைலுமே நீங்கள் சூஸ் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். அதனால் எந்த பிரச்சனையும் வராது. முக்கியமாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி ஆப்டிமைசேஷன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு டெலிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டாக இதெல்லாம் டெலிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் வரும். ஸோ ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கிளீனர் வந்து எல்லா கேஷ் ஃபைல்ஸும் வந்து டெலிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் டெம்ப் ஃபைல்ஸ், கேஷ் ஃபைல்ஸ் இது எல்லாமே வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த டெலிவரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து அடுத்த வாட்டி கிரியேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை எங்கே போய் ஆஃப் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இது வந்து பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து டெலிவரி ஆப்டிமைசேஷன் எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணி உள்ள செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல
அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வாங்க நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விண்டோஸ் அப்டேட் ஆகிறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனாக டெலிவரி ஆப்டிமைசேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நான் வந்து இதை ஆல்ரெடி ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் என்னோட டெலிவரி ஆப்டிமைசேஷன் ஃபைல் கூட சின்னதாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி உங்களுக்கு டெலிவரி ஆப்டிமைசேஷனுக்காக ஃபைல் வந்து கிரியேட் ஆகுது, தேவையில்லாமல் ஸ்டோரேஜ் போக. இந்த வீடியோ நம்ம முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரியில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணோம். ஸோ இதனால உங்கள் ரேம் வந்து ஓவராலாக ஆப்டிமைஸ் ஆகிருக்கும். அதனால தேவையில்லாத கேஷ் ஃபைல்ஸ் எல்லாம் ரேமில் வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்காது. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு சில கிளீனப் ப்ரொசீஜர்லாம் பண்ணோம். அப்புறம் டெலிவரி ஆப்டிமைசேஷன் அப்படின்ற ஃபீச்சர் வந்து ஆஃப் பண்ணி வச்சோம். ஸோ ஓவராலாக உங்கள் பிசியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது லேக் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம லைக், மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.